காலகட்டத்தில் நம்ம வேலைக்கு போய் வருமானம் பண்ணுறோம் 1, தொழில் பண்ணி வருமானம் பண்ணுறோம் 2, அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்டு முதலீடு பண்ணி அதன் மூலயமா ஒரு இன்கம் பண்ணுறது தான் நம்ம தூங்கும்போது சம்பாதிக்கிறது. தூங்கும்போதும் நமக்கு வந்து பணம் வந்துகிட்டு இருக்கும். எனி டைமும் நம்ம பணம் வந்து நமக்கு பணம் வேலை பார்க்கும். அதனால் எவ்வளோ நாளைக்கு தான் வேலைன்னு வேலைக்கே போய்கிட்டு இருக்க முடியும்? எவ்வளோ நாளைக்கு தான் பிஸ்னஸே பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கோல்டில் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, ரியல் எஸ்டேட்டு நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, போஸ்ட் ஆஃபீஸு, எல்ஐசி, பேங்கு, இந்த மாதிரி இதெல்லாம் இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, பங்குச்சந்தையில். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மக்கள் வந்து சம்பாரிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்தது நிறைய நம்ம சேமிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். இப்போ ஒரு சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு 10% சேவ் பண்ணிவிட்டு தான் அடுத்து நம்ம செலவு பண்ணணும்னு சொல்கிறாங்க. சேமிக்கணும். சேமிச்சுட்டு அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எல்லா விதத்துலையும் எங்கள் சார் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். கோல்டு நம்மக்கிட்ட ஒரு 10 பவுன் 5 பவுன் இருக்கணும், இடம் இருக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கணும், நமக்கு வருமானமும் வந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணலாம், தொழில் வாய்ப்பை பண்ணலாம், வேலைக்கு போகலாம். வேலைக்கு போனால் நம்ம வந்து குடும்பத்தை ரன் பண்ண முடியும். ஆனால் பெரிய லெவலில் சாதிக்கணும், ஜெயிக்கணும், நினச்ச வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அது ரொம்ப ரேரு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து வேலைக்கு போய்கிட்டே அடிஷ்னலாக பிஸ்னஸ் பண்ணணும். பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே சேமிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நம்ம ரிச்சாக நினச்ச வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு இன்கம் தான் இந்த இன்கம்.